தனுஷ் வந்து படத்துல பிச்சைக்காரன். வில்ல வந்து ஏமாத்தி பிசினஸ் பண்ணுவான். 50,000 கோடி போய் மாட்டிக்கும். அதுல வந்து தீபக்னு ஒருத்தர் இருப்பானா, அவன் ஜெயில இருப்பான் ஏதோ கொலை பண்ணனால. அவனை வெளியெடுப்பாங்களா, வெளியெடுக்க முயற்சி பண்ணுவாங்க, அவனை கூப்பிடுவாங்க போலீஸும். அதை வில்லனுக்கு கூப்பிடுவாங்க. வில்லனுக்கு போலீஸ் தெரிஞ்சவன் தான். அப்புறம் அவன் சொல்லுவான், நான் வந்து தப்பையில போக போறேன்ட்டேன், நீ இந்த மாதிரி விஷயத்துல பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொல்லுவான், நீ வெளியே வந்தீங்கன்னா என் கூட வேலை செய்ய உனக்கு நிறைய காசு தருவேன், இல்லைன்னா நீ இங்கேயே அடிமையா ஜெயிலில் இருக்க வேண்டியது அப்படின்னு சொன்னான். அவன் அதை நம்பலை. நான் உனக்கு எக்ஸ்ட்ரா 2 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்துருவேன், என் கூட வா அப்படின்னு சொன்னா அவன் வரலன்ட்டான். கோர்ட்ல இருந்து அவனுக்கு 7 வருஷம் தண்டனை கொடுத்துருச்சு. 5 வருஷம் யாருக்கு? அவனுக்கு தான். தனுஷ்கா? தீபக் அப்படின்னு ஒருத்தர். ஏற்கனவே 5 வருஷம் ஜெயிலில் இருந்தான், திரும்பி 7 வருஷம். அப்புறம் அவன் தீபக்றவங்க வில்லனோட பேச்ச கேட்கறேன்னா அவனை வெளியெடுத்துட்டான் ஜாமீன்ல. வெளியெடுத்துட்டு 2 வருஷம் இந்த பிசினஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து யாருக்கு இது ஒண்ணுமே தெரியாத 4 பேர்த்த கொண்டு வர சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அவன் வந்து சொல்லுவான், தீபக்ங்கிறவன் சொல்லுவான், பிச்சைக்காரங்களை கூப்பிடலாம், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, வேலையை பக்காவா செஞ்சு வச்சுட்டு அப்புறம் நம்ம போக வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, வில்லன் ஒன்று இருப்பான், வேலையை முடிச்சுட்டு பிச்சைக்காரங்க எல்லாத்தையும் கொண்டுடலாம், வெளியே போய் பரப்பி விட்டா நம்மளுக்கு தான் பிரச்சனை, மீடியாக்கெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சைக்காரங்களை போய் வேலையெல்லாம் பண்ண வச்சுட்டு தனுஷை போய் சேவிங்லாம் பண்ணி நீட்டாக கொண்டு வருவான். பல்லெல்லாம் விளக்கி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி குளிக்க வச்சு பழைய தனுஷ் வந்துடுவானே. அப்புறம் எல்லாரும் கத்திட்டு இருப்பாங்க. எல்லா பிச்சைக்காரங்க அதே வரை வந்துருவாங்க. அதுல ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்குமா, அதுக்கு அவன் சொல்லுவான், இந்த பொண்ணை போய் விட்டுறா, பிரெக்னண்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு சொல்லுவா, வேணாம் இது முறி வந்துட்டாங்க அவளே, அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. தனுஷ்க்கு இல்ல, தனுஷ் பிச்சைக்காரங்களுக்கே தெரியாது. தீபக்குங்கிறவன் இருக்கான்ல, அவனுக்கும் தெரியாது. அவன் கொல்லக்கூடாதுன்னுட்டான். கொல்லக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியாது. வில்லன் சொன்னா, நான் கொண்டுட்டு அவங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு. அதுல வந்து இந்த தனுஷ் பிச்சைக்காரன் கேட்டையில என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்பானா. அதுல யாருக்கா படிக்க தெரியும்னு கேட்பானா. தனுஷ் கை தூக்குவானா, எங்கே எழுது அப்படின்னா தமிழ்ல எழுதுவானா. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, சரி நாங்கள் பிச்சை எடுக்கிற இடத்துல இருந்து எழுதியிருக்கோம், அதுதான், மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. சரிங்களா? அதில் வந்து 4 பேர். ஒருத்தன் பேர் திவ்யான்னு ஒருத்தன் இருப்பான். ஒருத்தன் வந்து தனுஷ் பேர் தெரியுமா, தேவா. 2 பையனுங்க இருப்பாங்க, ஒரு பையன் ஒரு புள்ள. அப்புறம் வந்து ஒரு பையன் வந்து அந்த பிரகண்டில் இருக்கிற பொண்ணோட பிச்சை காசு இருக்குல்ல திருடிடுவானா. உள்ள ராபர்ட்னு ஒருத்தர் இருப்பான். அவன் தான் அந்த பிச்சைக்காரங்களாம் கூட்டிட்டு இருப்பான், உங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்குற வாங்க, நுண்டிக்கால நல்லா இருக்கிறவங்க தான் கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிட்டு அவன் வந்து காஸ்டர் கேமராவில் பார்த்துட்டு இருப்பான், எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு. வெளியே போய் இது கட்டிங் பண்ணிட்டு வந்து அவன் பல்லு எடுத்துருவானே, திருடுறியாடா நீ அப்படின்னு. அப்புறம் தனுஷ் கிட்ட வந்து இதை வச்சு லைட்டர் வச்சு மீசை ஏறிக்கி பார்ப்பானா. தனுஷ் தட்டி விட்டுருவானா, வேணாம் அப்படின்பானா. அடிச்சு அந்த திருடு வந்த காசை அவன்கிட்ட என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்பானா. தீபக்குன்னு ஒருத்தவன் சிக்கன் பிரியாணி அப்படிம்பானா. சிக்கன் பிரியாணி போட் இருக்குல்ல, போட்டில் தண்ணி கடல் கிட்ட போய் போட்டு நேந்திட்டு இருக்கும் போட்டு, அதில் சிக்கன் பிரியாணி போட்டுருவான், கறி சோறு என்னமோ. அவன் பயந்துக்கிட்டே இருப்பான், சாப்பிடு. அவன் வந்து இதில் ரேபட்டுங்கிற வந்து சாப்பிடு அப்படிம்பானா. அப்படி கத்தி எடுப்பானா, வெளியே பயந்துருவாமா. அப்புறம் என்ன ஆகும், அப்புறம் அவன் ராபர்ட்டு அவன் கையை அவனே வெட்டி ரத்தத்தை தண்ணிக்குள்ளே போட்டு அப்புறம் வந்து அவனை தள்ளி விட்டுருவான். அடுத்து இன்னொருத்தரையும் அப்படி பண்ணிடுவான். ஒரு புள்ள ஒரு பையன், தனுஷ்கிட்ட அப்படி வருவானா. தனுஷ் தப்பிச்சிருவான். கடைசியில போய் அப்புறம் தனுஷை தேடி போயிட்டு இருப்பாங்களா. கடைசி தனுஷ் நாய்கிட்ட மாட்டிட்டு இருப்பானா. ஜெர்மன் ஷெப்பர்ட் ஓனாய் இருக்குல்ல, அந்த ராபர்ட்ங்கிறவனை பார்த்து சுத்தி வளைச்சிரும். ஏன்னா தனுஷ் நாய்கிட்ட எப்பவுமே ஃப்ரெண்டா இருப்பான், நாயோட பாசி ஃப்ரெண்டா இருப்பான். அதனால எல்லா ஓனாயும் வந்துருச்சு அப்படின்னு அவன் வந்து தனுஷோட கழுத்தை இது மரக்கிளையால நடிச்சிட்டு இருப்பான். ஓ அப்படின்னு சுட்டிட்டு வரும், அப்படின்னு இருப்பான். அவன் ஓடி வந்து கழுத்து பூரா ஒட்டச்சு எடுத்துருமாக்கும். அவன் அவ்வளவுதான் சாகரலாம். இப்போ அப்புறம் அவன் ஹாஸ்பிட்டல் திரும்பி தனுஷத்தை விடுவாங்க.
அப்புறம் தீபக்குங்கிறவன் பிச்சைக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான்ல, இப்போ வில்லனுக்கு ஹெல்ப்பா மாறிடுவான். நல்லவன் நடந்தா கெட்டவனா மாத்திடுவாங்க. கடைசியில் தீபக் வந்து திருப்பி பிச்சைக்காரங்களுக்கு வந்துடுவான் சப்போட்டா. அப்புறம் அந்த கர்மாமா இருக்கல பிச்சைக்கார பொண்ணு, அவளுக்கு குழந்தை பிறந்துடும், ஆனா அவ செத்துடுவா. தீபக்குங்க இருக்கான்ல, அவன் உதவி பண்ணி செத்துடுவான். இன்னொரு பொண்ணு இருக்கு புஷ்பா படத்துல ஹீரோயினா வருவாள், அவதான் தனுஷும் அவளும் தான் மீட் பண்ணுவாங்க. முதல்ல என்ன கோடிச்சுட்டுல போட்டுக்கன்னு சொல்லிட்டு மயங்கிடுவானா, தண்ணி தெளிச்சு விட்டு மடிச்சு தருவானா, இப்படி இப்படி திம்மானா அவருக்கு தனுஷு. அப்புறம் என்ன ஆகும், அப்புறம் வந்து கடைசியில வில்லனை கொண்டுருவா தனுஷு. நீ பிச்சை எடு அப்படிமோ, நீ உனக்கு என்ன வேணும்னு கேட்பானா, இல்ல மும்பை சென்னை இந்த மாதிரி எல்லா ஊர்லயும் இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கும் வீடு சாப்பாடு எல்லாமே ஃப்ரீயா வேணும், அப்பதான் அவனுக்கு அந்த சிப்பை தருவேன் அப்படின்னு தீபக் ஒரு இது கொடுத்துருப்பான். அவனை பத்தி எல்லா இதையும் கொடுத்துருப்பான், இப்படி ஏமாத்தி இது பண்றாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் கவர் தூக்கி பொத்திட்டு இருப்பானோ. தனுஷ் பண்ணிட்டு இருப்பான், பக்கத்துல ஏதாவது கட்டை இருக்கும், சாகுற கட்டை இருக்கும், விட்டு இப்படியும் போகும்போது ஒரு செத்துருவான். இல்லை தேடுக்கு அது முடிஞ்சு. இதெல்லாம் நல்லா சொல்ற, ஸ்கூல்ல மட்டும் சொல்ல மாட்டேன் என்ன, சினிமா பைத்தியமே.